சட்டைமணி சித்தர். ஆ. அவர் தான் அந்த இடத்துல இன்றளவும் அருவமாக தவம் செய்கிறார் அப்படின்னு வந்த உத்தரவு. அதனால தான் அங்க அந்த மரத்துக்கு அந்த பலா மரத்தில அந்த இடத்துல அவர் தவம் புரியிற இடத்துல மட்டும் தான் அந்த சந்தன வாசனையோட அந்த பலாப்பழம் பழம் இருக்கும். இருக்கும். அதுக்கு கீழ தான் இப்போ வந்து சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கு. இல்ல சிவலிங்கத்த வச்சிருக்கும். ம். அப்போ சட்டைமணி சித்தர் அன்று இப்பவும் லைவ்ல அங்க தவம் புரிகிறார் அப்படின்ற விஷயத்தையும் மத்தவங்க மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கணும். இரட்டிப்பு மகிழ்ச்சி. பட் அந்த அம்மாகிட்ட கேட்கும்போது சித்தர முதல்ல வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கன்ட்டு சொல்ட்டாங்க. ஆனா எந்த சித்தரையும் அந்த அம்மா சொல்லல. சொல்லல. அமைதியா சிரிச்சாங்க. அவ்வளோதான் தெரியும் எங்களுக்கு. இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த அம்மா கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு, என்ன காலையில 1000 தான் இருந்தாலும், என்னதான் பேசினாலும், உள்ளுக்குள்ள ஒரு ஒரு சின்ன நெருடல் இருக்க தானே பயம். செய்யும். ஆனா இத வேற ஒருத்தர்ட்ட கேட்கலாம்னு சொல்லும்போது, இந்த உத்தரவ திரும்ப இந்த அம்மாகிட்ட கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக, நாங்க அந்த இடத்துல பூஜை பண்ணோம். ம். அந்த சித்தர் இருக்கிற இடத்துல பூஜை பண்ணோம். எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ரொம்ப அமைதியாக, அங்க நாங்க இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு நெனைச்சோமோ, எங்க மனசுக்குள்ள ஒரு சில விஷயம் வச்சிருந்தோம். இத பண்ணும்போது இப்படிலாம் பாசிட்டிவா ஒரு விஷயம் நடந்தா தான், நடக்கும். அது கன்ஃபார்மா இந்த அம்மா சொன்ன விஷயம் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நெனைச்சோம். அதே மாரி அங்க வழிபாடு பண்ணோம். எல்லாமே பாசிட்டிவா கிடைச்சுச்சு. அப்போ சட்டைமணி ஐயா அங்க இருக்காருன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா, இந்த விபூதி வாசனை, இந்த அம்மா சொன்ன விஷயம், அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே எல்லாத்தையும் சிங்க் பண்ணி பார்க்கும்போது, இப்போ 2 விஷயம் தெளிவாயிடுச்சு. அந்த கோயில பத்தி தகவல்கள். என்ன வழிபாடு செஞ்சா அந்த அம்மாக்கு மனம் மனம் குளிர்ச்சியா இருக்கும். குளிர்ச்சி இருக்கும். அப்ப எந்த சித்தர் அங்க இருக்கார்ன்ற விஷயத்தையும் சொல்லியாச்சு.